ஐஆர்சிடிசி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் உங்களுடைய மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு வேலையை வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ஜாபுக்கு மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி 30,000 ரூபாய்க்கு உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணுறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதெல்லாம் கிடையாது. இது வாக் அண்ட் இன்டர்வியூ போஸ்ட் தான். உங்களுக்கு 23/6/2025 அன்றைக்கி காலையில் 9:30 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷனெல்லாம் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கான இன்டர்வியூ வந்து எங்கே இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், ஐஆர்சிடிசி ரயில்வே நிலையத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா www.ICI அதாவது ஐஆர்சிடிசி கேரியர்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக் அண்ட் இன்டர்வியூக்கான போஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாக் அண்ட் இன்டர்வியூ போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்காக உங்களுக்கு ஐஆர்சிடிசியில் வந்து வேறு இடத்துல வந்து அறிவிச்சிருக்காங்க. அது எங்கெங்கே அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக் அண்ட் இன்டர்வியூ அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா வாக் அண்ட் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான வெஸ்டர்ன் ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்சிடிசியில் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு 2 இயர் டியூரேஷனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டு மானிட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பொசிஷன்ஸாக வந்து பார்க்க போகிறோம். எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போது ஹாஸ்பிட்டாலிட்டி அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டு மானிட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 15 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேண்டிடேட், இடபிள்யூஎஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகிரியில் வரீங்களா அந்த கேட்டகிரிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ரிசர்வேஷன் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் டோட்டல் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பர் மந்த் சேலரி வந்து உங்களுக்கு 30,000 வரைக்கும் இருக்கும். அண்ட் இந்த 30,000 மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே சேலரி வந்து இருக்குது. அது என்ன அப்படின்றத நம்ம வந்து பின்னாடிக்கு வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற டவுட் எல்லாமே வந்து இருக்கும். ஏன்னா 30,000 வந்து சம்பளம் கொடுக்குறாங்க. அண்டு அந்த இதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேலரிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து மாறும். சரிங்களா? இதில் ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேயோ அல்லது டெக்னாலஜிலையோ அல்லது NCHMலையோ அல்லது CTVலையோ அல்லது UGCலையோ நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா BBA, MBAவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்ட்ஸ்லையோ அல்லது இந்தியன் கண்ட்ரி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இதில் வந்து முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா BSc ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு கேட்ரிங் சயின்ஸ் வந்து படிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு அல்லது MBAவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டூரிசம் அண்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு UG, PG இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும், முன்னனுபவம் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 இயர் போஸ்ட் குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுமானதை நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாம் ஆல் ரிசர்வர் அதாவது UR கேட்டகிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வர் கேட்டகிரி உங்களுக்கு 28 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கான ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. SC STக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்டு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு அண்டு பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 இயர் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுக்குறாங்க. அண்டு இந்த ஜாபுக்கான லொக்கேஷன் வந்து எங்கே இருக்கும், அதாவது ஜாப் லொக்கேஷன் போஸ்டட் லொக்கேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டட் இன் மகாராஷ்டிரா, குஜராத் அண்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு மத்திய பிரதேஷ், கோவா, ராஜஸ்தான் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் லொக்கேஷன் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து லொக்கேஷன் வந்து கொடுக்கல. இந்த லொக்கேஷன்லலாம் உங்களுக்கு வந்து ஜாப் லொக்கேஷன் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எழுத்து தேர்வு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டேரெக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க.
நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வெரிஃபிகேஷனுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். வித் அட்டாச்சு காஃபி இந்த என்னென்ன எடுத்துகிட்டு வரீங்க அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 காஃபி வந்து இருக்கணும், ஜெராக்ஸ் காப்பி. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாஸ்போர்ட் சைஸ் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 பர் மந்த் சேலரி வந்து இருக்கும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அலவன்ஸ் இருக்கும். அண்ட் டெய்லி அலவன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 350 இருக்கும். அண்டு லீடிங் சார்ஜு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹாலிடேஸ் அலவன்ஸ் இந்த மாதிரி நிறைய விதமான அலவன்சஸ் இருக்குது. இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 45,000-50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்டு இந்த ஒர்க்கான ஜென்ரல் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான வாக்-இன் இன்டர்வியூ வந்து எந்த அட்ரஸில் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மும்பை, மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 23ஆம் தேதி மண்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 மாலை 5:30 வரைக்கும் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து நடக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போபால், மத்திய பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19/6/2025 வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டேயில் காலையில் 10:30 ஈவினிங் வந்து 5:30 வரைக்கும் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து நடக்கும். இதில் வந்து சிலருக்கு வந்து டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மல்டிப்ளை இன்டர்வியூக்கு வந்து போக முடியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து வேறு டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டில் வந்து நீங்கள் அட்டெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு போயிட்டு வரலாம். சரிங்களா? அந்த இன்டர்வியூ வந்து கலந்துட்டு நீங்கள் மகாராஷ்டிராவுக்கு போகலாம், மகாராஷ்டிராவிலேருந்து போபாலுக்கு வரலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுனாலும் மல்டிப்ளேயில் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். சரிங்களா? இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் கீழே வாக்-இன் இன்டர்வியூ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் டவுன்லோடுன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வாக்-இன் இன்டர்வியூ தான். சிஎம்ஏக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் ஜோனில் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸில் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர் டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான அதாவது போஸ்ட் வந்து எவ்வளோ காலி பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போஸ்ட் தான் உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வாக்-இன் இன்டர்வியூ போஸ்ட் தான். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார்ட்டர்டு அக்கௌண்ட்டோ அல்லது சார்ட்டர்டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டோ நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுமானது. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் இவங்க சொல்லியிருக்கிற இந்த இஆர்பி, எஸ்ஏபி சர்க்கிள், அதாவது ஒரிஜினலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் போதுமானதை நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 70,000 வரைக்கும் பர் மந்த் சேலரி வந்து இருக்கும். அண்டு நிறைய விதமான அலவன்சஸ் எல்லாமே வந்து இருக்குது. அண்டு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் எல்லா கேட்டகிரி கேட்டகிரி வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷன், அண்ட் பிடபிள்யூடி கேட்டகிரிக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த போஸ்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோனல் ஆஃபீஸ் மும்பையில் தான் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மும்பையில் இருக்கிற அந்த ஜோனல் ஆஃபீஸர்லாம் வந்து இருக்கும். உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனதான். இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்-இன் இன்டர்வியூக்கு போகும்போது நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, அண்ட் உங்களுடைய நேம் என்ன, உங்களுடைய ஃபாதர் நேம் என்ன, உங்களுடைய ஜெண்டர், நீங்கள் வந்து மேலாக ஃபீமேலாக, நீங்கள் மெரிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க, மேரிடா அன்மேரிடா, அண்ட் உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10th +2 அண்ட் டிகிரி, டிப்ளமோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற அந்த ஆர்டரில் வந்து நீங்கள் ஃபில் பண்ண பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிங்க, எந்த ஸ்கூலில் வந்து படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய மார்க்கோட பர்சன்டேஜ் என்ன எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்டு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, எங்கே ஒர்க் பண்ணிங்க, அதோடைய நேமு, அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க, எப்போ இருந்து எப்போ அதோடைய டேட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாமே கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு காலமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான
பர்மனெண்ட் அட்ரஸ், டெம்பரவரி அட்ரஸ் இந்த மாதிரி வந்து இருக்கும். அது எல்லாமே பார்த்துட்டு அவங்க கொடுத்துருக்குற அந்த அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது ஃபில்லப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஜாபுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் இருக்கீங்களோ அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஐஆர்சிடிசி கேட்டரிங் சர்வீஸ் ஃபுட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலை வரது வந்து ரொம்ப ரேருன்னு கூட சொல்லலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். பட் இது பர்மனெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையவே பெனிஃபிட் இருக்குது. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.